வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாசம் பிறந்த உடனே நம்ம வந்து எல்லா பொடி வகைகளும் நமக்கு தேவையானதை அரைச்சி வச்சுப்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பருப்பு பொடி, அதுக்கப்புறம் கறி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு பொடிக்கு நம்ம வறுத்துக்கிறதுலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பூண்டு சேர்க்கல. பருப்பு பொடிக்கு நீங்க பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பூண்டை வந்து வறுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். சரியா? இப்போ வந்து இதுக்கு என்னென்ன அளவுன்னு சொல்லிடுறேன். பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, சின்ன கட்டி பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு வரமிளகா ஒரு 5 வரமிளகா. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா பெருங்காயம் பொரியணும். அதே மாதிரி வரமிளகா வறுக்கும் போது நெடி அடிக்காமல் இருக்கும் நமக்கு. பெருங்காயம் வரமிளகா வறுபட்டு எடுத்துடலாம். இதுலேயே 1 கப்பு துவரம்பருப்பு. எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே அளந்துக்கோங்க. 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு பருப்பட்டு எடுத்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டுருக்கு. இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு. ஆறினோடனே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ பருப்பு பொடி ரெடி. இந்த பருப்பு பொடியை நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மிளகும் மிளகா காரமும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் காரம் போடும்போது பார்த்து போட்டுருங்க. அப்படி மிளகு காரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகா மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். பட் மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அந்த உப்பு அந்த காரமும் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கறிப்பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தான் எண்ணெய், 1/2 கூட இல்லை 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வரமிளகா வறுக்க போகிறோம், அது நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா. நீங்கள் வந்து நம்ம கத்திரிக்காய் கறி, கோவக்காய் கறி, அதுக்கப்புறம் அதாவது குடமிளகா, கேப்சிகம் சொல்லுவோம், குடமிளகா கறி இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து இந்த பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வாழைக்காய் கறிக்கு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த காரம் இந்த போதுன்னா ஓகே. அப்படி இல்லை இதுலேயே நான் ஃபுல் காரமும் போட்டு பண்ணி வச்சுப்பேனாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வரமிளகா பொடி கொஞ்சம் போட்டுட்டு இதை மேல் பொடியாகவும் போடலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஒரு 6-7 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வரமிளகா வறுபட்டு எடுத்துடுறேன். இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம காய் வதக்கும் போது லாஸ்ட்டாக பெருங்காய பொடி போடுவோம். அதனால பெருங்காயம் இதில் போடணும்னு அவசியம் கிடையாது. தனியா 1 கப்பு. தனியா வறுபட்டு எடுத்துடலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 கப்புக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பு. நம்ம இதை வறுத்து இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சாம்பார்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் இதை போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணுறோம் பாருங்க, அதுக்கு கூட நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வரமிளகா பொடியும் போட்டுட்டு இதையும் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணலைன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். ஆக்சுவலாக அது வந்து உப்பு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு. நான் கறிப்பொடியில் மோஸ்ட்லி உப்பு வந்து சேர்க்க மாட்டோம். எதுக்குன்னா நம்ம வந்து காயிலையும் உப்பு போடுவோமா, இந்த கறிப்பொடியிலையும் உப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ரொம்ப சும்மா ஒரு 2 கல் உப்பு வந்து ஒரு 2 கல் தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வறுபட்டுருக்கு. ஆறினோடனே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். கறிப்பொடி இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து பருப்பு பொடி அப்புறம் கறி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து நான் வந்து பருப்பு பொடியில் பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகு வேண்டாம் எங்களுக்கு வரமிளகா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கறிப்பொடியில் வந்து நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் புளி சேர்த்து கூட புளியை கூட வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி பொடி சும்மா தனியாக கடலைப்பருப்பு, வரமிளகா அரைச்சி வச்சு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டோன்னா சாம்பார் பண்ணும்போது கூட மேல் பொடியா 1 ஸ்பூன் போட்டு பாருங்க, ரொம்பவே நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.